சேகரித்தார். கூடுதல் ஒருவராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும் என்று கேட்குறீங்க. அண்டர்ஸ்டாண்ட், இந்த நாடு ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸை தாண்டி எத்தனையோ நாள் ஆச்சு சார். நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்க மறுக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ்னால் எப்படி சிந்திப்போம்னா, ஜாதி, மதம், ஏன் ஊர், ஏன் சொந்த ஊர், ஏன் சொந்த கிராமம், என்னோட வீதி, என் வீதி தெருமுனையில் வீடு, வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. இது ட்ரெடிஷ்னல் பரோக்கியல் வே ஆஃப் திங்கிங். இன்னைக்கு நம்முடைய நாடு பிஸ்னஸ் அப்ரோச்சில் திங்க் பண்ணிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் அப்ரோச்சை தாண்டி பிஸ்னஸ் அப்ரோச்சில் we have started thinking what is better for the country. இந்த நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும், இந்த நாடு இன்னும் எவ்வளவு வேகமாக வளரும், இந்த நாடு இன்னும் எவ்வளவு கால வேகமாக வளரும், இந்த நாடு இதே மாதிரி வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, இல்லை இந்த நாடு வயசாக போகுமா கொஞ்ச நாள். இன்னைக்கு அதற்கெல்லாம் ஒரே பதிலுங்க, இந்த நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 2022 2047 இந்த 25 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு முன்பும் யாருக்கும் கிடைக்கவில்லை, இதற்கு பின்பும் யாருக்கும் கிடைக்க போறதில்லை. காரணங்க, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்கின்ற வார்த்தை இப்போ நம்ம பேசுறோம். த வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் மீடியன் பாப்புலேஷன் இஸ் இன் இந்தியா. உலகத்தினுடைய இளமையான மக்கள் தொகை இப்போ இந்தியாவில் இருக்காங்க. எத்தனை நாளைக்கு இருக்குங்க? 2045 வரைக்கும் இருக்கும். 2045 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குறைஞ்சு 18 வயசுக்குள்ள யாரு கேர் வேணும், 60 வயசுக்கு மேலே யாரை சமுதாயம் பார்த்துக்கணும், அது அதிகமாக போகுது. ஸோ இந்த நாடு என்ன செய்தாலும் கூட அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த நாடு செய்வது தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அதில் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியும் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்த 25 ஆண்டுகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் ஒற்றை கருத்தோடு இருக்கின்றோம். அதற்கு 2024 29 வேண்டும் என்று நினைக்கின்றோம். 400 MP எதுக்கு வேணுங்க? இன்னைக்கு நீங்க இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர் சட்டத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாநிலங்களுக்கு இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்னால ஒரு சொட்டு தண்ணினால பிரயோஜனம் கிடையாது. எனக்கு தெரிந்து 13 மாநிலங்கள் பாராளுமன்றத்தில் they will oppose. இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை, 50 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். அதை யாருனால நிறைவேற்ற முடியும்? என்னை பொறுத்தவரை ஒரு கேபிட்டலுக்கு பணம் போடக்கூடிய அரசு, கேபிட்டல் இன்ஃப்ராக்கு பட்ஜெட்ல பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய அரசு 2024 பிப்ரவரி போட்ட பட்ஜெட்ல, இன்ட்ரியம் பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். 11 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டலுக்கு இந்த நாடு ஒதுக்கி இருக்கு. சரி சார், நீங்க பதவி ஏற்கும் போது எவ்வளவு ஒதுக்குனாங்க காங்கிரஸ்? 2014 காங்கிரஸுடைய கடைசி பட்ஜெட்ல 1,17,000 கோடி ஒதுக்கினாங்க. ஒரு கேபிட்டலுக்கு ஒரு நாடு ஒதுக்கிய தொகை 1,17,000 கோடி ஒரு பக்கம், நாம 11 லட்சம் கோடி 10 ஆண்டுகள் கழிச்சு ஒதுக்கி இருக்கோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளவு ஒதுக்குவீங்க? உறுதியாக 30 லட்சம் கோடி ஒதுக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி தொடர்ந்து 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7 வருஷம் கழிச்சு it adds 1% to GDP. நம்மளுடைய சொல்றேன் சார், நீங்களா பிசினஸ் பீப்பிள். If you add 1 lakh crore today, 1 lakh crore next year, 1 lakh crore next year, 7 years you add 1 lakh crore, which is 7 lakh crore. It will add 1% to GDP's growth after 7 years. And GDP is always a lagging indicator. இன்னைக்கு நீங்க 3.8 trillion நம்ம பார்க்குறோம் சார். நம்ம கான்ஃபிடென்ட்டாக 5 trillion 2027 அடிப்போம் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா, we have invested that much money into the country over the last 5 years. அவ்வளோ பணத்தை நம்ம உள்ளே போட்டிருக்கோம். அதனால் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை. ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்பீங்க? நீங்கள் பார்க்கும் பொழுது யூ ஷுட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் த ஃபேக்ட். நாளைக்கு நடக்க போகிற க்ரோத்துக்கு இன்னைக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? இதுதான் டெஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ். இன்னைக்கு மோடி அவர்கள் செய்கிறாங்க. அடுத்த இந்தியாவை உருவாக்குவதில் நம்முடைய அரசு முனைப்பு காட்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய முதல் பகுதி 5 நிமிஷம் சார். 2வது பகுதி 5 நிமிஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி வீடு சரியா இருக்கான்னு சொன்னா தான் நான் டைனிங் டேபிளை பத்தி பேச முடியும் சார். நீங்க டைனிங் டேபிளை பத்தி பேச சொல்றீங்க. அண்ணே, இந்த டைனிங் டேபிள் 4 கால் வேணும், நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளுக்கு 4 சேர் வேணும், பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. இந்த டைனிங் டேபிளோட பெயிண்ட் ரெட் கலர்ல இருக்கும், அதான் இந்த கோரிக்கை சார். இதெல்லாம் செய்ய முடிகிற கோரிக்கை. நான் அதுக்கப்புறம் கோரிக்கைக்கு வர்றேன் சார். இந்த கோரிக்கையில் ஒரு பிரமாதம் நான் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா அது தேவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. புதுசாக நாம் ஒரு 2 லட்சம் கோடி செலவுக்கு நீங்கள் எது கொடுக்கல சார்.
அதனால் டைனிங் டேபிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நான் பேசுகிறேன் சார். தமிழ்நாடு என்கின்ற வீடும் கோயம்புத்தூர் என்கின்ற வீடும் எப்படி இருக்கு? ஏன்னா நான் கோயம்புத்தூரை மட்டும் நான் எம்பியை ரெப்ரசென்ட் பண்ண இங்கே வரல சார். பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தமிழ்நாட்டை பற்றியும் பேசுறதுக்காகத்தான் நான் போல சார். இன்னைக்கு 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கியா மோட்டார்ஸ் ஆந்திராவில் இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில் நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம் சார், நமக்கு வந்து ஆட்டோமொபைல் ஆன்சிலரி யூனிட்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நம்முடைய மேனிஃபெஸ்டோ 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதுல we are going to request the government of India, we will get it done, we will create India's first automobile corridor in Coimbatore. இந்தியாவுடைய முதல் ஆட்டோமொபைல் காரிடாருடைய ஃபர்ஸ்ட் நோடல் பாயிண்ட் கோயம்புத்தூருக்கு அந்த மேப்பை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சார். எந்தெந்த நோடல் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறோம், the first nodal point will come here. பட் எதுக்காக நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படணும், எதுக்காக இந்த வேலையை செய்யணும்? கியா மோட்டார்ஸ் வர்றாங்க. கியா மோட்டார்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, we want to come to the state to set up shop. இந்த நாட்டில் இந்த நகரத்தில் நாங்கள் இடத்த பார்த்துட்டோம், நாங்கள் வந்து ஒரு ஷாப் செட் பண்ணணும். விசித்திரமாக அடுத்த நாள் காலையில் கியா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ளே என்றாங்க. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கோயம்புத்தூருடைய பிரச்சனையை மட்டும் சில நேரத்தில் பேசினா பிரயோஜனம் இல்லை சார். சென்னையில் இருக்கக்கூடிய சூழலை பற்றி பேசினா தான் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு நமக்கு சில இடத்துல புரியும் சார். கியா மோட்டார்ஸ் என்ன கேட்குறோம் சார், நாங்கள் குளோபல் கம்பெனி. அமெரிக்காவில் there is an act called Sarbanes-Oxley Act ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ரான் கொலாப்ஸுக்கு பிறகு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ உலகத்தில் எங்கே வேணாலும் கம்பெனி நடத்திக்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே வேணாலும் வச்சுக்க. ஆனால் அமெரிக்காவிலிருந்து $1 ரெவென்யூ வருதுன்னா Sarbanes-Oxley Act நீ ஃபாலோ பண்ணு. Sarbanes-Oxley Act என்ன சொல்லுது சார், உலகத்தில் நீ எங்கே தொழில் பண்ணாலும், even if you are not headquartered in US, if you pay ₹1 as corruption bribe, the punishment will happen in US. இதுதான் Sarbanes-Oxley, one of the toughest act in the world. அப்படின்னா பிஸ்னஸ் வந்து இன்டெகிரிட்டியில் பண்ணுங்க. ஸோ கியா மோட்டார்ஸ் ஹேவ் டு சைன் அ டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். நாங்கள் டீலை பேசுறதுக்கு முன்னாடி both the government and the Kia has to sign a disclosure agreement. அந்த டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்ல everything we do will be over the board, nothing will be under the board. We refused to sign. Naidu called them at 2 a.m. in the morning. Next day they signed it. Kia Motors is there. அங்கே கிளம்பி போயாச்சு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆட்டோமொபைல் ஆன்சர் யூனிட் போயாச்சு. CTS லைக் பிக் குளோபல் கம்பெனி ஆன் ரெக்கார்ட் நான் சொல்கிறேன், அமெரிக்கன் செனட்ல சிடிஎஸ்க்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் சிடிஎஸ் எதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க? மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பிரைப் பண்ணதுக்கு. யாருக்கு பிரைப் பண்ணாங்க? அதுக்குள்ள ஆட்சி, நான் பாலிடிக்ஸ் பேச வரல சார். எதுக்கு பணம் கொடுத்தாங்க? நீ கட்டின ஃபெசிலிட்டிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பர்மிஷன் வேணும்னா ₹22 பணம் கொடுக்கும். எப்படி சார் சிடிஎஸ் கொடுப்பான்? புக் ஆஃப் ரெக்கார்ட், புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தமிழ்நாட்டில் பணம் கொடுத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது வாங்குறான் சேஞ்ச். கம்பெனியுடைய ரிஸ்க் ஆடிட்டர் ஃபிளாக் பண்ணுறான். இட்ஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. எவ்ரிபடி இஸ் brought பிஃபோர் த அமெரிக்கன் செனட். இதெல்லாம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர். இதெல்லாம் பேப்பரில் வராது சார், டிவியில் வராது. இதெல்லாம் போட்டிங்கன்னா தொலைச்சி கட்டிடுவாங்க. Sarbanes-Oxley Act படி they summoned the CTS people to the American Senate. $450 million fine. CTO fired. The whole business ecosystem out. அதுக்கப்புறம் CTS சொல்லிட்டான், தம்பி என்னை விட்டு நான் அப்படியே ஹைதராபாத் போகிறேன், அப்படியே ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரை கொண்டு வந்துடுறேன், ஒரு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டை போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணிக்கிறேன். The last 5 years the net inflow of FDI into Tamil Nadu. சார் நாம புரிஞ்சுக்கணும் சார், கோயம்புத்தூர் பிரச்சனை நம்ம பேசல. The FDI money that comes into Tamil Nadu, either it's a brownfield or greenfield, whichever way the money comes, உங்க growth is dependent on the FDI money that comes. செக் பண்ணி பாருங்க சார் இந்தியாவில். Which country is attracting FDI inflow? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆடிட்டரை போய் பாரு, நைட்டு போய் அண்ணா நகரில் இந்த தம்பியை பாரு, அடுத்த நாள் காலையில் இவரை போய் பாருன்னா யாரு சார் இங்கே வந்து பணம் போடுவான்? எதுக்கு சார் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்? I go to Telangana, I do business faster. I go to Andhra, I do business faster. I go to Bangalore, I do business faster. சார் இன்னைக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய பிஸ்னஸ் கிளைமேட்டை முன்னேற்றம். A businessman is not some fellow you can squeeze and take money during elections. கோயம்புத்தூருடைய தொழிலதிபர்கள் எலெக்ஷன் அப்போ பணம் வசூல் பண்ணுறதுக்காக எங்கள் கம்பெனி நடத்தலை சார். We have to create an enabling environment for the Coimbatore businessmen so that they grow. கோயம்புத்தூருடைய நெட் எம்ப்ளாய்மெண்ட் அடிஷன் என்ன சார்? ஒரு நியூ ஏஜ் கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்திருக்குங்களா கடைசி 20 வருஷத்தில்? நியூ ஏஜ் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன், $1 billion வேல்யூவேஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்ஸ், ஐடி எனேபிள்ட் சர்வீசஸ், பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நத்திங். Total number of startups registered, Uttar Pradesh 16,000. Tamil Nadu எவ்வளவு சார்? நம்பர் 3 in the country.
உத்தரப்பிரதேஷ்ல நம்மளை விட அதிகமாக ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க சார். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் ஹரியானா இஸ் மோர் தென் தமிழ்நாடு. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி எத்தனை கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு? 310 காலேஜ், 1,26,000 பேர் ஒரு வருடத்திற்கு மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. எல்லாம் எங்கே போய் வேலை பார்க்குறாங்க சார்? பெங்களூர். எல்லாம் தேர்தல் கோரிக்கையில் என்ன கேட்குறீங்க? கோயம்புத்தூருக்கு பெங்களூருக்கு 3 ட்ரெயின் விட்டுருங்க, நாங்கள் சந்தோஷப்படுறோம். எதுக்கு சார் ட்ரெயின் விடணும்? இல்லை, இங்கிருந்து எல்லாம் பெங்களூர் போய் வேலை பார்க்குறாங்க சார். நாங்கள் சொல்கிறது இங்கே 2 லட்சம் பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் உருவாக்குறோம். We will bring the world's best GCC to கோயம்புத்தூர். ஃபார்ச்சூன் 500 இருக்கிற கம்பெனியுடைய ஆஃபீஸ் இங்கே திறக்க வைக்கிறோம். எதுக்கு 1,26,000 பேர்த்த ஒரு வருஷம் கோயம்புத்தூர் உற்பத்தி பண்ணி 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 எதுக்கு வெளி மாநிலங்கள் வேலைக்கு அனுப்பணும் சார்? கோயம்புத்தூர் பசங்கன்னா அப்படி ஆயிட்டாங்களா? நம்ம புரிஞ்சுக்கணும் சார், சூழலை புரிஞ்சுக்கணும். சூழலை ஃபிக்ஸ் பண்ணாமல் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அடுப்பு கறி எடுத்து வெளியே எடுத்துட்டா அடுப்பு அவிஞ்சு போகிறோம்னு நினைக்கிறேன். If you take one firewood out of the oven, if you think that the whole oven is going to stop, it will not stop. The environment that is conducive for business in Tamil Nadu is so downright corrupt. It is a nepotistic model. இது ரஷ்யா ஸ்டாலின்ல என்ன மாடலை உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பேனுக்கும் மனிதனுக்கும் ஒரு எப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாற்றி காட்டுகின்ற இதை மாத்திரம் you have to refix it. ஆமாம் சார், கேட்டிருக்கீங்க ஐஏஎம் வேணும். எங்கள் தேர்தல் அறிக்கையை 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம். We will convince the Honorable Prime Minister Narendra Modi ji, IIM should come to Coimbatore. We will bring IIM to Coimbatore. It is only logic, sir. இது ஏதோ வந்து கைத்தட்டலுக்கோ ஒரு ஜிங்கோயிசம்லேயே பேசுகிறேன். இட்ஸ் லாஜிக். 1,26,000 undergraduate graduate ஆகும்பொழுது when you compare IIMs across India, Udaipur, Trichy, if you compare all the IIMs, the number 1 should be Coimbatore in that list. Number 1 of course should be Coimbatore. இவ்வளவு அண்டர் கிராஜுவேஷன் இருக்கிறாங்க, there is not quality finish. Not only that, sir, இன்னும் ஒரு படி மேலே போகிறோம். We are going to bring India's first National Institute of Aging to Coimbatore. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அது எய்ம்ஸ். அது anybody above 60 years, we will give you the best geriatric treatment capital of the world. கோயம்புத்தூர் மாற்றோம். People are becoming older. இந்தியாவிலேயே அதிகமான வயதானவர்கள் தங்கக்கூடிய பில்டிங்ஸ் இருக்கிறது கோயம்புத்தூர். ஆர்கனைஸ்டு பில்டிங்ஸ். The world's best geriatric center will open. எல்லாத்தையும் பண்ணணும் சார். இது not only a business conducive environment, you have to think for the future. தெரிஞ்சுக்கணும். அதனால் பிஸ்னஸ்னுடைய என்விரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார், சூழலை மாற்றி காட்டுறோம். We will make sure industries can come into Tamil Nadu. என்னால் எனக்கு சத்தியமாக மாதிரி சொல்ல முடியாது சார், நான் போய் சொல்ல விரும்பலை. I am not in power to sit here and say industry secretary is under my control. The single window clearance is under our control. நீ நேராக போய் சிங்கிள் விண்டோ பாருங்கள், 24 மணி நேரத்தில் கிளியரன்ஸ் கொடுத்துறோம், அப்படியே வாங்கிட்டு போய் கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அது என்னால் சொல்ல முடியாது சார், சொல்கிறதுக்கு அருகதை எனக்கு இல்லை. ஆனால் சண்டை போகிறேன்னு உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் சார். ஐ கேன் ஃபைட் ஃபார் இட். அது நடக்கணும், அந்த சூழல் மாறணும், கஷ்டப்படும். இது என்னுடைய 2வது 5 minutes சார். We have to refix the business environment in which we operate. Now let us come to Coimbatore. Now Coimbatore, we will just x-ray the city, x-ray பண்ணுவோம் சார். இந்த சிட்டி ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்ப்போம். முழு கோயம்புத்தூர் இப்போ நம்ம நகரத்தை மட்டும் எடுத்து we will put an x-ray machine on Coimbatore and see where is Coimbatore now. ஃபவுண்டரிஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். 65% of foundry employees are North Indian. Foundry is the mother of all industry. ஃபவுண்டரிக்கு வந்து சளி பிடிச்சா இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் காய்ச்சல் வரும் சார். கொடிசிய காய்ச்சல் வந்துடும், சைமா எல்லாத்துக்கும் ஒரு லைட்டாக காய்ச்சல் வந்துடும். பிகாஸ் ஃபவுண்டரி இஸ் த மதர் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரி. நான் எனக்கு எழுதி கொடுக்குறேன் சார், எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு. 5 years from now, the North Indian labor population at Coimbatore will drop down by 80%. I give it in writing to you today. Yeah? Yogi ji is just warming up. Yogi ji இப்பதான் வார்ம் ஆயிட்டு இருக்கார். Uttar Pradesh has just equal Tamil Nadu. நாம $460 million, UP is $460 million. $1 trillion எக்கானமி உருவாக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பீட் அண்ட் ஸ்கேல், இட் இஸ் UP மோர் தென் தமிழ்நாடு. யோகி ஒன்றும் பண்ண வேண்டாம் சார், செமிகண்டக்டர் உள்ள கொண்டு வரணும், பெரிய லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் கொண்டு வந்தால் இங்கே லேபர் ஏறப்பான் சார். ஃபவுண்டரியில் வந்து அது 1200 டிகிரிக்கு அதை ஹீட் பண்ணி அந்த லேடலுக்குள்ளே வச்சு கைக்கெல்லாம் க்ளவுட் போட்டு அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தேர் இஸ் 44 டிகிரி, அதை கொண்டு போய் அந்த பேக்கெட் க்ரீன் சாயிலுக்குள்ளே ஊற்றி சார் அதை திருப்பி அதை திரும்ப ஃபவுண்டரி பண்ணி எதுக்கு சார் இருப்பான்? கம்ஃபர்டபுளாக யூபிக்கு போயிடுவான் சார். கம்ஃபர்டபுளி மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா வில் கோ டு யூபி. அங்கே எல்லாமே இருக்குது. தமிழ்நாடுனுடைய எம்ப்ளாய்மெண்ட் போர்டு என்ன சொல்லுது சார்? மைக்ரண்ட் லேபரர்ஸ்
25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்கதா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒத்துக்குது. பட் we know it should be 50-60 lakhs. அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் சார் இன்னைக்கு? How are we going to solve that problem? இன்னைக்கு நீங்கள் கொடுத்தது இல்லை சார். It is not there today. It is going to happen 5 years. அப்போ நம்மளுக்கு போய் அந்த லேடில் 34 டிகிரி 38 டிகிரி நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? டாஸ்மார்க் has demolished one generation by which hard workனா என்னன்னே சொல்லி கொடுக்காம வளர்ந்துட்டு. அதை சரி பண்ணணும் சார். We have to bring India's first Institute of Excellence in Eminence and Foundry to Coimbatore. கொண்டு வரணும். ரொபாட்டிக்ஸ் கொண்டு வரணும் சார். We have to bring robotics in the next 5 years. ஃபவுண்ட்ரியில் அவங்க போனால் கூட ரொபாட்டிக்ஸ் விட் டேக் ஓவர். திரும்ப ஹை அண்ட் கிரிட்டிக்கல் ஃபவுண்ட்ரிக்குள்ளே போகணும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் சார். அதனால தான் முதல் நாளே நான் கோயம்புத்தூரில் சொன்னேன், என்னுடைய போட்டி வேட்பாளர்களோட கிடையாது சார். இந்த வேட்பாளர் இப்படி, இந்த வேட்பாளர் இப்படி, இந்தூர்காரர், நான் வெளியூர்காரர், நான் உள்ளூர்கார். ஐ எம் ஹியர் ஃபார் சேஞ்ச். மாற்றத்துக்கு தான் ஒன்று. நெக்ஸ்ட் 5 years வேர் கோயம்புத்தூர் ஹேஸ் டு கோ, அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் சார். த்ரூ அவுட் மை கேம்பெயினிங் நான் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இந்த வேட்பாளர் இப்படி நான் சொல்லவே மாட்டேன் சார். தேவையில்லை. இட் இஸ் ஃபார் தி கோயம்புத்தூர் பீப்புள் டு டிசைட். நாம் 2 பேரும் நம்முடைய விஷனில் அலைன்மெண்ட் ஆகிருக்கிறோமா, நம்ம விஷன் ஒன்றா இருக்கா, இஸ் போத் ஆஃப் அவர் விஷன் கண்டியூசிவ். ஐ எம் ஆல்ரெடி திங்கிங் 5 years 10 years கழிச்சு கோயம்புத்தூருக்கு என்ன பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார். எஸ் சார், சிறுவாணி சொன்னீங்க, அக்ரிமெண்ட் வித் கேரளா, 50 அடி தண்ணி, 18 அடி இன்னைக்கு தண்ணி இருக்குது, டீஸ்லிட்டிங் ஆகிட்டே இருக்குது. வி ஆர் இன் ஏப்ரல் ஆரம்ப காலத்தில் இருக்கோம், இன்னும் மேவே வரல. இப்போவே 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி, அதுவும் போர் தண்ணி. வேர் இஸ் நொய்யல் சார்? வேர் இஸ் நொய்யல்? நொய்யல் அந்த காலத்தில் எப்படி சார்? அந்த காலத்தில் எப்படி சார் நம்ம அரசர்கள்லாம் கோயில் கட்டினாங்க? பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் நொய்யலுக்கு இந்த கரையும் இந்த கரையும் தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் பார்த்து பார்த்து அமைச்சாங்க. கொடுமுடி வரைக்கும் அது பாட்டு போகும் சார். 2 பக்கம் பாருங்கள், நொய்யலுக்கு 2 பக்கம் தான் கொங்கு பகுதியினுடைய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும். இன்னைக்கு நொய்யல் எங்கே சார்? குப்பை மேடு. இட்ஸ் அ டம்ப் யார்ட். இட்ஸ் அ டம்ப் யார்ட். வேர் இஸ் கௌஷிகா ரிவர்? கிளை நதி கௌஷிகால தண்ணி வந்து 15 வருஷம் ஆகுது. தென் வாட் டெவலப்மெண்ட் ஆர் வி டாக்கிங் சார்? என்ன டெவலப்மெண்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம்? யாரை ஏமாத்திட்டு இருக்கோம் சார்? யாரை ஏமாத்திட்டு இருக்கோம்? நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். யூ cannot even bring water, you cannot even clean a river. அங்கே மோடிஜி சபர்மதி ரிவரை தெளிவாக சுத்தம் பண்ணி மேலே ஃபுல்லாக சோலார் பேனலை போட்டு சைனீஸ் பிரீமியரை கொண்டு வந்து சபர்மதி ரிவரில் சேரை போட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு சார். தி விஷன் அண்ட் ஸ்கேல் இன் விச் தே ஆர் திங்கிங். அதனால் என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் சார், வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் சார். சும்மா வந்துட்டு ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு அப்படியே பார்லிமெண்ட் போயிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு 12 ஏர் இந்தியா டிக்கெட் வாங்கிட்டு பார்லிமெண்ட் கேன்டீனில் ஒரு சப்சிடைஸ் ஃபுட் 22 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப உள்ளூரில் வந்து மரியாதையாக கலெக்டர் ஆஃபீஸில் மாதத்துக்கு ஒருக்கா அந்த பிரகதி மீட்டிங்னு போட்டுட்டு கலெக்டரை மிரட்டிட்டு அதுக்காக நான் வரல சார். கண்டிப்பாக எனக்கு அந்த மோட்டிவேஷனாக எனக்கு அந்த விஷயம் இல்லை. ஐ எம் ஹியர் டு ரீபில்ட் அ சிட்டி ஃப்ரம் ஸ்க்ராச். உங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த நகரத்தை அடிப்படையிலிருந்து கட்டமைப்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். அடிப்படையிலிருந்து மாற்ற கட்டமைக்க. பார்க் எங்கே சார் இருக்கு? என் கூட நீங்கள் வாங்க சார். ஐ வில் டேக் யூ டு செர்பியா. செர்பியாவுடைய மோசமான ஒரு ஊர் கூட்டிட்டு போகிற 4 பார்க் ஊருக்குள்ள இருக்கும் சார். ஒரு புவரஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி, 4 பார்க் வச்சிருப்பாங்க. வயசானவங்க அப்படியே 60 வயசுக்கு மேலே ஜாலியாக அந்த பார்க்கில் அப்படியே நடந்துட்டு வருவாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஃப்ரெஷ் ஏர் வேணும், அந்த குழந்தை க்ரீன் பார்க்கணும், கண் அப்போ தான் உங்களுக்கு லென்ஸ் வந்து இட் கெட்ஸ் தட் பவர் கரெக்ஷன். யூ ஹேவ் டு சீ லாட் ஆஃப் க்ரீன். அந்த குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அப்படியே பார்க்கில் போவோம். கோயம்புத்தூர் எங்கே சார் நடப்பீங்க? யூ ஹாவ் டு ஹேவ் க்ரீனரி. யூ காட் டு பில்ட் பார்க்ஸ். ஸ்மார்ட் சிட்டியினுடைய கான்செப்டே அதுக்கு தான் சார் 1145 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொடுக்கப்பட்டிருக்குது. கான்கிரீட் ஜங்கிளை மாத்திரக்கு இல்லை சார். இட் இஸ் டு கிரியேட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லிவபிள் சிட்டி. ஒரு அர்பன் ஹேபிட்டேட்டை ஒரு புது விதமாக யோசனை பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டியில் விருது வாங்குறாங்க சார். எவ்ரி இயர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் ஸ்மார்ட் சிட்டி அவார்ட்ஸ். ஃப்ரீயாக இருக்கணும், கூகுள் பண்ணி பாருங்க. பரோடா என்ன பண்ணியிருக்கு ஸ்மார்ட் சிட்டியில் பாருங்க. எல்லாம் பாருங்கள் சார். ஒரு நகரமும் நான் பாலத்தை கட்டின ஸ்மார்ட் சிட்டியில் ஸ்மார்ட் சிட்டி ரோடு போட்டு அதுக்காக ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட் இல்லை சார். Just see the innovative ways in which each city has built a city, rebuilt a city. குப்பையில் 2022 அந்த நகரம் எங்கே சார் இருந்துச்சு? 42வது இடம். ஸ்வச் பாரத் இன்னைக்கு 2023 எங்கே சார் இருக்கும்? 182வது இடம். யாராவது டைம் இருந்து அந்த ஸ்வச் பாரத் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்களான்னு தெரியல சார். என்னடா நம்ம ஊர் 42லேருந்து 182 போயிடுச்சு. அப்போ மோடிஜி கோயம்புத்தூர் போக மாட்டிருக்கு. மோடிஜி ஸ்வச் பாரத்காரனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே அப்படி தான் அரசியல் பேசுவாங்க. ஸ்வச் பாரத் ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரோட மாற மரியாதை வாங்கியிருப்பா. அந்த 42 முன்னாடி 1 போட்டு 8 போட்டு 182 போட்டு கொடுப்பான். அப்படி இல்லை சார் ஸ்வச் பாரத் ரிப்போர்ட். இட் இஸ் அ ப்ராப்பர் டாக்குமெண்டட் ரிப்போர்ட் ஆஃப் எவ்ரி திங். நம்ம டேட்டாவை நம்ம பார்க்கலாம். 12% ஆஃப் கோயம்புத்தூர்ஸ் வேஸ்ட் இஸ் ப்ராப்பர்லி கெட்டிங் டிஸ்போஸ்ட். நம்ம நகரில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையில் 12% மட்டும்தான் இந்த நகரில் டிஸ்போஸ் ஆகுது. 88% இஸ் கெட்டிங் அக்குமுலேட்டட். அதனால தான் கீழே போகணும். நீர்நிலைகளுக்குள்ள
வீட்டுக்கு அதுக்கு பைப் கனெக்ஷன் இல்லை, நதிகளை மாசுபடுத்தியாச்சு, குப்பைகள் அங்கங்கே தேங்க ஆரம்பிக்குது. சென்னையில் எப்படி பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ், டெல்லிக்கு எப்படி வெளியே பெரிய பெரிய டம்ப் யார்ட்ஸ் பார்ப்போமோ அதை இப்போ கோயம்புத்தூர் இன்னும் 5 ஆண்டுகளில் பார்க்க போகிறோம். ஆனால் நண்பர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, நாம் இந்த முறை இந்த அரசியலை அணுகுவது ஒரு லோக்கல் பொலிட்டிக்கல் அப்ரோச்சை நாங்கள் அணுகலைங்க. we are looking at rebuilding the city from scratch. ஏன்னா இந்த நகரம் மட்டும்தான் இந்தியாவில் பெருமையாக சொல்ல முடியும், இது மனிதர்களால் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அரசனுடைய கான்ட்ரிபியூஷன் வெரி லிட்டில். இந்த நகரம் வந்து பெருமையாக சொல்லும், வெரி லிட்டில், can say very little, very very little. The quality of money that is invested for the tax that is collected. இந்த நகரத்தினுடைய நெட் டாக்ஸ் கலெக்ஷனுக்கும் நெட் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்க, இட் ஷுட் பி 1:1000 ரேஷியோ. நான் உங்க முன்னாடி வைக்கிற அப்பீல், ஐ பிரிங் ஹானஸ்டி டு திஸ் டேபிள். வாட் ஐ பிரிங் ஹானஸ்டி டு திஸ் டேபிள். I bring my personal integrity to this table. I bring my vision to this table. எல்லாவற்றையும் தாண்டி அன்பு சகோதர சகோதரிகளே, I bring நரேந்திர மோடி to this table. இந்த 4 என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும், மாற்றத்தை நிச்சயமாக காட்ட முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகள் ஒன்றா வரேன் சார். கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், I have written 3 letters to Jyothiraja Scindia as BJP state president. ஐ டோல்டும் சார், அந்த 87 ஏக்கர் வராட்டி பரவாயில்ல, அது விட்டுருங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு நீங்கள் 4 லெட்டர் எழுதிட்டீங்க. நாம் இன்னைக்கு அந்த 87 ஏக்கர் கையகப்படுத்தாமல் we will redo the whole plan and start an airport. திரும்ப எக்ஸ்பான்ஷன் போகும். Now the government of India is also very clear. லேண்டு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, கொடுக்காட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் we will find a way to build this airport. இந்த நகரத்தினுடைய விமான நிலையம் உருவாக்கும். சார் பிரச்சனை எங்களுது இல்லை, நிறைய பிஸ்னஸ்மேன் நீங்கள் கேட்பீங்க, ஆனால் கோட் ஷேர் கொடுக்கணும், நாங்கள் லக்கேஜ் இங்கே போட்டால் சான் ஃப்ரான்சிஸ்கோவில், ஃப்ராங்க்ஃபர்ட்டில், மியூனிக்கில் நம்ம எடுக்கணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க? ப்ராப்ளம் இஸ் நாட் அவர்ஸ், இட்ஸ் அ யூபிஏ ப்ராப்ளம். அதை இப்போ சரி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓப்பன் ஸ்கை பாலிசியில் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து மிடில் ஈஸ்ட் போனோன்னா என்ன சார் பண்ணோம்? இங்கிருந்து மிடில் ஈஸ்ட் போகிறக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டோம், டு ஃபேவர் சர்டன் பிரைவேட் ஏர்லைன்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. இங்கிருந்து 100 சீட்டு அப்வர்ட்ஸ் எமிரேட்ஸுக்கு போகிறோம்னா எமிரேட்ஸ் வில் கிவ் பேக் 100 சீட்ஸ். இதான் ஒப்பந்தம். இந்தியா வந்து நம்முடைய பெஸ்ட் ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, எமிரேட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னி நாம் என்ன சொல்கிறோம்னா சார், எமிரேட்ஸ் டு இந்தியா ரூட்டில் இட் இஸ் எமிரேட்ஸ் கேரியருக்கு ப்ராஃபிட்டபிள், இந்தியன் கேரியருக்கு அன்ப்ராஃபிட்டபிள். இந்தியாவிலேருந்து போகிறவங்கெல்லாம் இண்டிகோ மாதிரி லோ எக்கானமி ஃப்ளைட்டில் மட்டும்தான் லாபம் வருதோ தவிர, யூ புட் அ பிஸ்னஸ் ஃப்ரம் இந்தியா டு எமிரேட்ஸ், இட் இஸ் நாட், பிகாஸ் எமிரேட்ஸ் இஸ் கிவிங் யூ சீப்பர். ஹி ஹஸ் காட் ஆயில் மணி டு சப்சிடைஸ். அண்ட் ஆயில் கிணறு இருக்குது, அந்த பணத்தை கொடுத்து சென்னையில் அப்படியே லிஃப்ட் பண்ணி கொண்டு போயிடுறேன் சார். திஸ் இஸ் சம்திங் வி ஆர் ஃபைட்டிங். இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் உடச்சி எங்களுக்கு கோட் ஷேர் மிடில் ஈஸ்ட் மூலமாக தான் சார் கொடுக்க முடியும். Because most of us fly to Europe, all of us fly to US. The Middle East is the hub for us. அதனால் மிடில் ஈஸ்ட்டுக்கு கோயம்புத்தூர் மிடில் ஈஸ்ட்டை உடைத்து வைடு பாடி ஏர்க்ராஃப்டை கொண்டு வரும். A simple normal commercial normal jet doesn't suffice sir. 226 சீட்டிங் கெப்பாசிட்டி அதில் போட்டுக்கலாம் நீங்கள் ஏறணும். People would afford to have a business class. People would like to have a first class. People would like to have இந்த லக்கேஜ் இங்கே போட்டால் அமெரிக்காவில் எடுக்கும். ஸோ இது வந்து இஷ்யூ இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் than that. இது பிரச்சனை நாங்கள் உருவாக்கலை சார், உருவாக்கப்பட்ட பிரச்சனைக்கு இப்போ தீர்த்துக்கிட்டு இருக்கோம். So 2 bilateral treaty has to happen between India and UAE. It might happen in the future also, which I will push as a candidate today and as a BJP karyakarta. Airport expansion ரொம்ப தெளிவாக இருக்கும் சார், we are going to do it. NH81 Coimbatore to Karur Expressway Greenfield Airport. I met Nitin Gadkari ji officially December 24, 2023. I gave a letter to Nitin Gadkari ji because 4 association எனக்கு letter கொடுத்தீங்க சார். Based on your letter, we have written a letter stating that it has to happen. குறிப்பாக வந்து இந்த பசுமை சாலையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். நிதின் கட்கரிஜி ஆல்சோ செட் இட் வில் ஹேப்பன். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அஃப்கோர்ஸ் யூ நீட் thousands of crore. இட் வில் ஹேப்பன். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களால் சார் உண்மை சொல்லணும்னா பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்வே எங்களால் முடிக்க முடியும். பெங்களூர்லேருந்து கர்நாடகா பார்டர் முடிச்சாச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே நிதின் கட்கரியை அஃபீஷியலாக சொல்கிற அளவுக்கு நிலம இருக்குது. ஜல்லி கொடுக்க மாட்டேறீங்க, இது கொடுக்க மாட்டேறீங்க, ஜல்லிக்கு லைசன்ஸ் கொடுக்குறோன்னா 6 மாதம் கொடுக்குறீங்க, கிரேவல் சாண்ட் இல்லை, எம் சாண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே ரோட பெங்களூர்லேருந்து சென்னைக்கு சேம் திங் ஃப்ரம் கரூர் டு கோயம்புத்தூர் இமேஜின் பண்ணிக்கங்க. 6 லேன் கிரீன்ஃபீல்ட், எவ்வளோ இன்ஃப்ரா போடணும், அதுக்கு இந்த ஸ்டேட் ரெடியாக, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் விடுவாங்களா, க்ரெஷர்காரங்கெல்லாம் ஜல்லி சப்ளை பண்ண விடுவாங்களா, நீங்கள் யோசிச்சுங்க சார். பட் வி ஆர் ரெடி பிகாஸ் த பிஸ்னஸ் கிளைமேட் இஸ் மேக்கிங் ஷுர் த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே இஸ் சஃபரிங் டுடே. தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தலைகீழாக நின்று இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறோம் நிற்கிறோம் சார். வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் சதர்ன் அண்ட் நார்தர்ன் பைபாஸ் ரிங் ரோட், இட்ஸ் ஆ ப்ராமிஸ். அது பண்ணி ஆகணும் சார். சிட்டி இஸ் கெட்டிங் வெரி வெரி கன்ஜஸ்டட்.
நாங்களும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கி மத்தியானம் ரிலீஸ் பண்ணும்போது அது வச்சுருக்கோம். மெட்ரோ ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர் இஸ் த நீட் ஆஃப் அவர். இதை டிபேட் பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லை சார். இட் ஹாஸ் டு கம். மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அதை நிச்சயமாக கொண்டு வருகின்றோம். கோவை மாநகரில் மெட்ரோ இல்லைன்னா மெட்ரோ எங்கே இருக்கணுங்க? சர்க்குலர் ட்ரெயின் ஃபார் கோயம்புத்தூர், போத்தனூர், கோயம்புத்தூர் ஜங்ஷன், இருகூர், பீலமேடு, சிங்கநல்லூர், ஒண்டிப்புந்தூர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போத்தனூர் அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீமில் தரம் உயர்த்திக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் இஸ் கன்ஜஸ்டட். அஃபிஷியலாக ரயில்வே என்ன சொல்கிறாங்கன்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு புது ட்ரெயின் ஆர்ஜினேட் பண்ண முடியாது, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ஸ்லாட்ஸ் சார். அதான் பிரச்சனை. அதுக்கு வந்து பேரலாக பீலமேடு, சிங்கநல்லூர் தரம் உயர்த்தி ஆகணும். யூ ஹவ் டு அப்கிரேட் த ஸ்டேஷன்ஸ் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எ ஸ்லாட் ஃபார் அ நியூ வந்தே பாரத். ஒரு வந்தே பாரத் புது ஸ்லாட் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இடம் இல்லை சார். ஸோ பீலமேடு அப்டேட் பண்ணணும், சிங்கநல்லூர் அப்டேட் பண்ணணும், போதனூருக்கு அம்ரித் பாரத் இப்போ அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. தென் த சர்க்குலர் ட்ரெயின் சர்வீஸ் ஹவ் டு ஸ்டார்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட் பெஞ்ச் ஃபார் கோயம்புத்தூர், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ அவர் ஸ்டேட்டட் டிமாண்ட். வி வில் வெயிட் அண்ட் சி சார். 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஸ்டேட் ஹேஸ் டு கெட் த செகண்ட் ஹைகோர்ட். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிக்கு அது இருக்குது, தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனுக்கும் ஜாகிரபிக்கல் பரப்புக்கும். பட் கண்டிப்பாக எங்களுடைய சிந்தனை இதில் இருக்குது, எங்களுடைய ஆதரவு இதுக்கு இருக்குது. பட் வில் ஃபைட் சார். என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஃபார் லேண்ட் அக்விசிஷன், இட்ஸ் a tricky டாபிக் சார். இன்னைக்கு நாம் வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் we are giving the highest compensation for land acquisition, highest compensation, more than 3 times. But there is a problem in land acquisition also. ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சார். நம்ம இருக்கோம். யாருக்குமே எதுவுமே 14 வருஷம் இந்த கோயம்புத்தூரில் எஸ்ஐஹெச்எஸ் காலேஜில் பாலம் கட்டுறாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது. தெளிவாக இருக்கும் சார். வி வில் ஃபைண்ட் அ வே டு கெட் இட் டன். ப்ரொபோஸ் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் உங்களுக்கு சாதகம் பாதகம் தெரியும் சார். ஸ்டில் ஐ திங்க் பீப்புள் ஆர் கெட்டிங் எஜுகேட்டட், பீப்புள் ஆர் பிகமிங் அவேர். கங்கா கிளீனப் தமிழ்நாட்டில் வரணும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 மோசமான மாசுபட்ட ஆறுகளில் தமிழ்நாட்டிலேருந்து 6 இருக்குது சார். we have 6 including நொய்யல், including தாமிரபரணி. 10 மோசமான மாசுபட்ட இந்தியன் ஆறுகளில் தமிழ்நாட்டிலேருந்து 6 இருக்குது. ஸோ now நொய்யல் has got 970 crore, 970 கோடி ரூபாய் நொய்யல் கிளீனப் வந்திருக்கு சார், which is the first step. we have to clean up நொய்யல் and make it a model. நொய்யலை ஃபஸ்ட்டு மாடலாக காட்டிட்டு தாமிரபரணியில் கை வைக்கணும் சார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், இந்த ரேஷியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிச்சிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நேரடியாக படுத்துக்கலாம் சார் 24 ஹவர்ஸில். அதனால் கிளீனிங் அப் ஆஃப் நொய்யல் இஸ் ப்ரையாரிட்டி நம்பர் 1 which we will do it சார். IIM பற்றி பேசணும் சார். we will bring, it is our endeavor to bring IIM to Coimbatore because Coimbatore deserves an IIM, a post graduation institution without a doubt. கோயம்புத்தூருடைய பிரிண்டிங் ப்ரெஸ் 151 ஏக்கர் லேண்டில் we will take it up to Government of India to build India's largest semiconductor manufacturing unit இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அதை பாராளுமன்றத்தில் எடுப்போம், எல்லா இடத்துலையும் கூட பேசுகிறோம் சார். லேண்ட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவ் NTC மில்ஸ் இருக்குது. இட்ஸ் அ லாங் பெண்டிங் காம்ப்ளிகேட்டட் டிமாண்ட் சார். இது சும்மா இருக்குது. ஒரு அர்பன் ஏரியாவில் சென்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சும்மா இருக்கக்கூடாது. இது பேரலாக 2 விஷயத்தை கையில் எடுக்கிறோம் சார். குறிப்பாக வந்து இட்ஸ் அன் அசெட், ஹவு டு யூட்டிலைஸ் தட் அசெட். அதில் வரக்கூடிய வருமானத்தை ரிட்டையர் ஆன பென்ஷனர்ஸ் இன்னைக்கு ஹைக் கேட்குறாங்க. அதனால் இதை வந்து ஒரு பெட்டர் யூஸுக்கு போட்டுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை பென்ஷனர்ஸ்னுடைய ஹைக்கு கொடுக்கலாமா? தட் இஸ் ஒன் ஒர்க்கபிள் சொல்யூஷன். 2 பக்கம் பிரச்சனை இல்லாமல் இட்ஸ் a win-win ஃபார் இண்டஸ்ட்ரி, win-win ஃபார் பென்ஷனர்ஸ். இதை நம்ம இந்த நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகலாம் சார். திஸ் இஸ் ஆல்சோ டூவபிள். பண்ண முடியாதுன்னு எது இல்லைங்க சார். அதுக்கப்புறம் 2-3 நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கிரீன்ஃபீல்ட் ரோட் கோயம்புத்தூர், பெங்களூர். யூ ஹவ் given establishment of regional bench of Supreme Court at Chennai. The hurdles of MSME in procuring government orders for solar pumps. இது ஓவராலே வந்து சார் MSME கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டாவை வந்து ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ண எனக்கு யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. a certain percentage of government of India's large orders MSMEக்கு வரணும், வராமல் இருக்குது. ஸோ இது அனைத்தும் கூட, இந்த கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடையவை தான். இதில் எதுவுமே வந்து we are not differing at the policy level or at the ideological level. ஒரு பாலிசி லெவல்லையும் ஐடியாலஜிக்கல் லெவல்லையும் எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இந்த கோரிக்கையில் இல்லை சார். some needs immediate approval, some needs a little bit of ecosystem building, some needs an aggressive push. பட் 5 ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக இதை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை சார். கடைசியாக இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கணும் அப்படின்னா சார், த விஷன் ஃபார் கோயம்புத்தூர். தயவு செஞ்சு என்னைய இந்த வடக்கு தெற்கு அரசியல் அடைச்சிடாதீங்க சார். என்னை இந்த திராவிட அரசியல், நான் திராவிட அரசியலுக்குள்ளே அடைச்சி விட்றாதீங்க. இந்த சண்டைக்குள்ளே நீ வச்சிடாதீங்க. ஸோ see me as a leader who has proven something in life and who is standing in front of you. அதாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். யூ கேன் சால்வ் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும் சார். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் சி ஐடியாலஜி. நான் ஐடியாலஜி வந்து ப்ராப்ளம்க்கு ஐடியாலஜி பார்க்குற ஆள் இல்லை சார். ஆனால் நீங்கள் என்னை ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்குறத விட மை ஒன்லி ரெக்வெஸ்ட் டு ஆல் தி எமினன்ட் members present in this August gathering is to see me as a leader who can solve problem. என்னை ஒரு தலைவனாக பாருங்கள்,
இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியக்கூடிய தலைவராக. இன்னைக்கு 2 விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் வந்து ஓப்பனாக வச்சுருக்கேன் சார். குறிப்பாக நம்முடைய பஞ்சு சம்பந்தப்பட்ட தொழில், அதில் நம்முடைய பவர்லூம் ஹேண்ட்லூம் பிரச்சனைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது ஜூன் 4, 2024 ஜூன் 4, 2025 இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் சார். எப்படி முடிக்கிறோம்? we are going to bring couple of schemes. 2017 20 வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்கீம் நம்ம நடத்தணும் சார். அது தமிழ்நாட்டில் வந்து என்னை பொறுத்தவரை வேகமாக எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சோமோ அந்த அளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை சார். இந்த பவர் டெக் ஸ்கீம், ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா 50% பவர்லூம்காரங்களுக்கு சப்சிடி கொடுத்து சோலார் பேனல், நூல் வங்கி, ஒரு 7 விஷயங்கள் பவர் டெக் ஸ்கீமில் நம்ம 2017 20 வரை கொடுத்தோம். ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம். Now we will request the government of India to bring a scheme 2.0 for Coimbatore 2024 to 2026. பவர்லூமில் யார் இருக்காங்க, ஹேண்ட்லூம் சம்மந்தப்பட்ட தொழில் யார் இருக்காங்க, இன்க்ரீஸ் த சப்சிடி டு 75%, 75% மானியத்தை உயர்த்தி கரண்ட் பில்லேருந்து முதல்ல காப்பாற்றணும். சோமனூரில் we are proposing to build one ஜவுளி பூங்கா. This ஜவுளி பூங்கா is exclusively for பவர்லூம் அண்ட் ஹேண்ட்லூம். குறிப்பாக பிரிண்டிங்லேருந்து எல்லாமே உள்ளே போயிடணும். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சோமனூரில் ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஜவுளி பூங்காவை கொண்டு வரணும் சார். 3வது நூல் வங்கிகள். ஒரு நூல் ரேட்டை நம்ம சரி பண்ணுறதுக்கு நூல் வங்கிகளை சரியான முறையில் அமைத்து அந்த நூலினுடைய ஃப்ளக்சுவேஷன், அது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணுமா, இல்லை காட்டன் பாலிசி 2.0, வாஜ்பாயை காட்டன் பாலிசி 1.0 கொண்டு வந்தாங்க, நம்ம 3rd டேர்மில் காட்டன் பாலிசி 2.0 கொண்டு வரணுமா, அதையும் பேசி சரி செஞ்சு கொடுக்குறோம் சார். திஸ் இஸ் ஒன் பார்ட். த லாஸ்ட் பார்ட், we are promising you, கோயம்புத்தூர் ஜூன் 4, 2024 100 நாள் முடியறக்குள்ள நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் திறக்கப்படும். We will open an exclusive central government of India's agency to monitor drugs and drugs related. எதாக இருந்தாலும் கூட கோயம்புத்தூருக்கு தேவை அதிகமான யங் பாப்புலேஷனும் அதிகமான காலேஜஸ் இருக்கக்கூடிய பகுதி எது நடக்கூடாது. Coimbatore will also get an NIA police station. Coimbatore very clear. Na government of Tamil Nadu, Chennai NIA police station க்கு 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க. 2.5 years they delayed. ஏன்னா சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த பவர்ஸ் கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ப்ரொப்போஸ். 2.5 வருஷம் டிலே பண்ணாங்க சென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெரர் கேசஸ் எல்லாம் கொச்சினில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, கோர்ட் அங்கே இருக்கும், அக்யூஸ்ட் இங்கே இருப்பான். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு NIA போலீஸ் ஸ்டேஷன் தேவை. இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கப் போகின்றோம். அதில் 2 கருத்துக்கள். திஸ் சிட்டி ஹேஸ் டு பி சேஃப். சேஃப்டி இஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி சார். அதில் நோ காம்ப்ரமைஸ். சேஃப்டி ஃபார் உமனாக இருக்கலாம், சேஃப்டி ஃபார் சில்ட்ரனாக இருக்கலாம், சேஃப்டி ஃப்ரம் ட்ரக்ஸாக இருக்கலாம். ஸோ NIA NCB 2ம் கோயம்புத்தூர் நகரத்துக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். காரணம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் குழந்தைகள் சேஃபாக இருக்கிறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் 20 வருஷத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் நடந்து மறுபடியும் 20 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. இல்லைங்களா சார்? வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ ஹஸ் டன், 20 வருஷத்துக்கு அப்புறம் if there is a bomb blast, innocent people die, again the city will go back 20 years. அதுக்கு தான் சார் we have to build for tomorrow. இதையெல்லாம் செய்கின்றோம் என்கின்ற வாக்குறுதியும் உறுதிமொழியும் அளித்து ஒரு பெரிய உற்சாகத்தோடு வரவேற்பளித்த எல்லா இந்த சேம்பருடைய எல்லா அன்பு நண்பர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் என்னோட நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், பாரத மாதா. திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு ஆணித்தரமாக பேசுகிறார் என்றால் அதற்கு நான் அவரை பற்றி அறிமுகம் செய்கின்ற பொழுது அவருடைய தகுதியையும் அவருடைய அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்லவில்லை. என்னால் அவருடைய ஆணித்தரமான பேசுகின்ற நோக்கமே, he is an IPS officer, he holds an MBA from IIM லக்னோ. அதனால தான் IIM உடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம கோயம்புத்தூருக்கு IIM கொண்டு வரோம். he is an engineering graduate from our own PhD technology. And one thing he said, that he comes for a problem solving as a leader. That shows his capacity. That don't look at me as a politician, don't look at me as a political advisor. I am a leader who aspire for the transmission and transmits. Sir, thank you so much for your excellent, the fluent way of giving the facts. Nothing is a political talk. We really happy that we are gifted that you are contesting from this constituency. We express on all our behalf our sincere thanks to you, for all of you. Thank you, gentlemen, ladies, for all your patience hearing for here. Thank you so much.